ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு குக்வித்ஷிவு. இன்றைக்கி நம்ம கோகோனட் போலி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக கடையில் கிடைக்கிற மாதிரி நல்ல தின்ன டேஸ்டியாக வீட்டில் செஞ்சுக்கலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கன் அழுத்திட்டு ஆல் பட்டன் அழுத்திடுங்க. இதனால் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை கிடைச்சிருங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு அகலமான பவுலுக்கு 1/4 கப் அளவுக்கு சிரோட்டி ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவைக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறமா காமிக்கிறேன். நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ 1 கப் அளவுக்கு மைதாவை எடுத்துருக்கேன். இதை நல்லா ஜலிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஜலிச்சிக்கோங்க. இதை கூட ஒரு கொஞ்சமாக உப்பை சேர்த்திக்கோங்க. பிஞ்சளவுக்கு உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. ஒரே வாட்டி எல்லா தண்ணியும் ஊற்றிடாமல் கொஞ்சமாக தண்ணியை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். இதுக்கப்புறமா மீதி இருக்கிற எல்லா ஆயிலும் இது மேலே ஊற்றிட்டு ஆயிலை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. அடுத்து நான் கிரைண்டருக்கு 2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் போட்டிருக்கேன். பாருங்கள், 2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைக்கணுங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைக்கணும். அது வரைக்கும் அரைச்சிக்கோங்க. இதுக்கப்புறமா இதை கூட 1 கப் அளவுக்கு துருவின வெல்லம் சேர்த்துக்கணுங்க. 2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். பாருங்கள், இவ்வளோ நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாங்க. இதுக்கடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை வச்சுருக்கேன். பேனுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்திக்கலாம். நெய்யை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த வெல்லமும் தேங்காவும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 5 நிமிஷம் இதே மாதிரி கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 5 நிமிஷம் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பதத்தை செக் பண்ணிக்கணுங்க. கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி உருட்டி பாருங்கள், உருட்ட வரணும். அதே மாதிரி கொஞ்சமாக கைக்கு ஒட்டணுங்க. இதுதான் பர்ஃபெக்டான பதம். இது பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சிடலாங்க. பாருங்கள், இது நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக எடுத்துகிட்டு உருட்டி பாருங்கள், நல்லா உருட்ட வரணும். அதே சமயம் கைக்கு ஒட்டக்கூடாது. இது சூடாக இருக்கிற போது கைக்கு ஒட்டுனுங்க. ஆறின பிற்பாடு கைக்கு ஒட்டக்கூடாது. இது தாங்க பர்ஃபெக்டான பதம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கோகோனட் போலி நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாங்க. பாருங்கள், பர்ஃபெக்டாக ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டஃபிங்கை நம்ம உருண்டையாக உருட்டி வச்சுக்கணுங்க. பெரிய உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த சைஸ் உருண்டையாக உருட்டி வச்சுக்கணும். பாருங்கள், நான் எல்லா உருண்டையும் உருட்டி வச்சுருக்கேன். இதுக்கடுத்து நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு எப்படியா இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த மாதிரி ஆகணுங்க. இதுதான் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ரப்பர் மாதிரி வந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. இதை நல்ல ஒரு வாட்டி கிண்டிட்டு சின்ன உருண்டையாக பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன உருண்டையாக பண்ணி வச்சுக்கணுங்க. இதுக்கடுத்து போலி பண்ணுறதுக்கு ஒரு பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த பட்டர் ஷீட்டுக்கு கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுக்கணுங்க. இதுக்கடுத்து நம்ம செஞ்சு வச்ச மைதமாவு உருண்டை எடுத்துகிட்டு கொஞ்சமாக தட்டிக்கோங்க. இது மேலே ஸ்டஃபிங்கை வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், நான் எப்படி க்ளோஸ் பண்ணுறேனோ அது மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டஃபிங் க்ளோஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா மாவு இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஷீட்டு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தட்டிக்கோங்க. தட்டிட்டு இன்னொரு பிளாஸ்டிக் பேப்பர் இது மேலே போட்டுட்டு கொஞ்சமாக பிளாஸ்டிக் பேப்பர் மேலே இந்த மாதிரி ஆயிலை போட்டுக்கோங்க. ஆயிலை போட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வரணுங்க. நம்மளுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வரைக்கும் நல்லா இழுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வாங்க. இந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறதால நல்ல தின்னாக கிடைக்குங்க போலி. பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. நல்ல தின்னாக கிடைச்சிருக்கு. கடையில் கிடைக்கிற மாதிரியே போலி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பேப்பரை எடுத்துடலாங்க. இதுக்கடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுருக்கேன். தவா நல்லா சூடாக இருக்குது. எண்ணெய் தடவிட்டு நம்ம தட்டுனா போலியை போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. கொஞ்சம் நேரம் விட்டு பிற்பாடு இந்த மாதிரி பேப்பரை எடுத்துடணுங்க. பாருங்கள், ஈஸியாக வந்துடும். பாருங்கள், நல்லா ஈஸியாக வந்துருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரு பக்கமாக வெந்துருச்சுங்க. மறுபக்கமாக திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. பாருங்கள், 2 பக்கமாக இந்த மாதிரி நெய்யை போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. 2 பக்கமாக நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுட்டு எடுத்துருங்க. இது ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா கோகோனட் போலியும் நான் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், கடையில் கிடைக்கிற மாதிரி நல்ல தின்ன டேஸ்டியான
கோகோனட் போலி ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ தின்னாக இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா தின்னாக கிடச்சிருக்குங்க. பாருங்கள் இவ்வளோ தின்னாக நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரி கிடச்சிருக்கு. டேஸ்ட்டில் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக கிடைக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.